ஐபிஎல் 2024 பரபரப்பான கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். எப்போதும் வெற்றியை ருசித்து கொண்டு முதல் 2-3 இடங்களிலே சுற்றி வரும் அணி தான் குஜராத் டைட்டன்ஸ். கடந்த 2 ஆண்டுகளாக நான் இந்த முறை யார் கண் பட்டுச்சோ தெரில, வெற்றியே அந்த அணிக்கு கிடைக்க மாட்டேங்குதுங்க. அதை தான் சொல்கிறாரு, என்ன தான் நடக்குது, நாங்கள் என்ன தப்பு பண்ணுறோன்னே தெரியலையே, எங்களால் வெல்ல முடியலையே அப்படின்னு சுப்மன் கில் போட்டிக்கு பிறகு வருத்தப்பட்டது நமக்கே கஷ்டமாக தான் இருந்தது. 160 ரன் தான் அடிக்கணும், அதை அடிக்க முடியாத தோக்குறோம் அப்படின்னா என்னமோ ஒரு விஷயம். எங்களுக்கு டேவிட் மில்லர் ஒரு தனியாளாக ஒரு மேட்சை மாற்றுவாருங்க. அவருக்கெல்லாம் காயம் அடைஞ்சிருக்கிறது எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எனிவே இதெல்லாம் சாக்கு போக்கெல்லாம் சொல்ல முடியாது. அவங்க 180 ரன்கள் கூட அடிச்சிருவாங்கன்னு நான் ஒரு கட்டத்தில் நினைத்தேன். ஆனால் எங்கள் பவுலர்கள் சிறப்பாக செயல்பட்டு 160க்குள்ளே அவங்கள கண்ட்ரோல் பண்ணாங்க. அப்படி இருந்தும் எங்களால் வெற்றி பெற முடியலையே அப்படின்னு பாவம் சுப்மன் கில் வருத்தப்பட்டு கொண்டு இருக்கும். அந்த காட்சிகளை ஒரு புறம் பார்க்குறோம். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் ஆமை வேக ஆட்டத்தோடு தான் ஆடினார். சராசரியாக 105 ஸ்ட்ரைக் ரேட்டில் தான் ஆடினார். பட் இருந்தாலும் அந்த ஸ்டேடியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஸ்டேடியம், லக்னோவில் இருக்கிற ஸ்டேடியம் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். அந்த 120லாம் அடித்து ஜெயிச்ச காட்சிகள்லாம் நம்ம பார்த்தோம். அதனால் அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருப்பார் போல இருக்குது. எனக்கு இந்த மேட்ச்சில் ரொம்ப வருத்தமான ஒரு செயல் நடந்தது. மயங்க் யாதவ் அவர் என்னங்க ஒரே ஒரு ஓவர் போட்டு என்னமோ உள்ளே போயிட்டார். அப்படி இருந்தும் யாஷ் ஒரு 5 விக்கெட்டுகளை வீழ்த்தி அந்த காட்சிகளையும் பார்த்தோம். எனவே மயங்க் யாதவுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற அந்த கேள்வி ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா முன்னெல்லாம் லக்னோ மேட்ச்லாம் பெருசாக நம்ம பார்க்கவே மாட்டோம். நீங்கள் பார்ப்பீங்களா என்னன்னு தெரில. பட் மயங்க் யாதவ் வந்தாங்கன்னா அவருடைய எக்ஸ்பிரஸ் பந்து வீச்சுக்காக பார்க்க தொடங்கி அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே.